நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 32 விதமாய் சொல்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அநேக நேரம் அநேகர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு சரியான ஆலோசனை கொடுக்க யாருமே இல்லை. சரியான நேரத்திலே சரியான ஆலோசனை கொடுத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளவோ நன்றாக இருந்திருப்பேன். சரியான ஆலோசனை கிடைக்காததினாலே என்னால் வாழ்விலே முன்னேற முடியாமல் போய்விட்டது என்று அநேகர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாய் உள்ளார். நமக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் அவர் கொடுக்க பலமுள்ள தேவனாக இருக்கிறார். காரணம், ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனம் சொல்கிறது, அவருடைய நாமங்களில் உண்டு ஆலோசனை கர்த்தா. ஏசாயா 28:29 சொல்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று சொல்லி அவருடைய ஆலோசனைகளை பற்றி சொல்லும் பொழுது ஏசாயா 25 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று சொல்லி. சங்கீதம் 33:11 சொல்கிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக நிற்கும். அப்படி என்றால் ஆண்டவருடைய ஆலோசனையின் மகத்துவம், வல்லமை, சிறப்பு நமக்கு விளங்குகிறது. அநேக நேரம் ஆலோசனையை தேடி இங்கும் அங்கும் அலைகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவரிடத்திலிருந்து வேத வசனங்கள் மூலமாகவோ வேறு எந்த விதத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 139:17 தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்கிறார். ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஆலோசனை தேவைப்பட்டு, தேவனே எனக்கு ஆலோசனை கொடும் என்று அவரிடத்தில் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 வசனம் விதமாய் சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த சம்பவம் என்ன? 1 சாமுவேல் 30 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய பட்டணமாய சிக்லாக்கை அமலேக்கியர் பிடித்து அதில் உள்ள ஸ்திரீகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். அந்த பட்டணத்தையும் தீ கொளுத்தி போட்டு விட்டார்கள். தாவீது வந்த பொழுது இந்த பட்டணமும் தீ கொளுத்து கிடக்கிறது, கொளுத்தப்பட்டதை கிடக்கிறது, எரிந்து கிடக்கிறது. பிள்ளைகளும் பெரியவர்களும் பெண்களும் கடத்தப்பட்டு விட்டார்கள். எல்லாரும் அழுகிறார்கள். தாவீதும் அவனோடு இருந்த மக்களும் தங்களுக்கு பலன் இல்லாத மட்டும் அழுதார்கள். அப்படி கடந்து அழுறாங்க. அதுக்கு அடுத்தவர் ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன ட்விஸ்ட்? அதுவரை தாவீதோடு சேர்ந்து அழுதவர்கள் நம்முடைய இந்த நிலைமைக்கு இந்த தாவீது தான் காரணம் என்று சொல்லி அவனை கல்லெறிந்து கொள்ள ஆயத்தமாகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி. அடுத்தபடியாக அவன் செய்த காரியம் தான், தன்னை திடப்படுத்திக்கிட்டு, சரி பெரிய நஷ்டம் வந்துட்டு, எல்லாத்தையும் இழந்துட்டோம், நம்முடைய சொந்த ஜனங்களே நமக்கு விரோதமாக திரும்பிட்டாங்க, நம்மளை கல்லெறியணும்னு சொல்கிறாங்க, எல்லாமே இழந்து மரணத்தை நோக்கி போகிற ஒரு நிலைமை தான், பாதாளத்தை நோக்கி போகிற ஒரு நிலைமை தான். அந்த சூழ்நிலையில் அவன் எல்லாம் இழந்த நிலைமையில் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு வந்து நிற்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்க்கையிலே கஷ்டத்தின் பாதியின் வழியாக செல்லலாம், உத்தரவனின் பாதியின் வழியாக செல்லலாம், பாடுகளின் பாதி வழியாக செல்லலாம். தாவீதுடைய உதாரணத்தை நாம் பின்பற்றுகிறோமா? கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்கிறோமா? கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இந்த சூழ்நிலையிலே நான் என்னப்பா செய்யறதுன்னு சொல்லி ஆலோசனைக்காய் காத்து நிற்கிறோமா? தாவீது விதமாய் காத்து நிற்கிறான். அவன் கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, தண்டைனா அவருடைய எதிரியுடைய தண்டை, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். நீங்கள் ஆலோசனை வேண்டி அவரை கேட்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்றாரு. அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அவருடைய ஆலோசனையின்படியே நடந்தது என்று 1 சாமுவேல் 30 அதிகாரம் 19 வசனம் மூலம் அறிந்து கொள்ளலாம்.
அவன் பின்தொடர்ந்தான், பிடித்து கொண்டான். ஆண்டவருக்கு கொடுத்த ஆலோசனை சரியான ஆலோசனை. நாம் காத்திருக்கணும், நம்ம அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் கொடுப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இந்த உலகத்திலே மனிதனாக இருந்தபொழுது எத்தனை தடவை அவருடைய பிள்ளைகளுடைய சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 10ஆம் வசனத்திலே கானாவூர் கல்யாண வீட்டு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவர் சொன்னபடி செய்யுங்கள்னு சொல்லி அவரிடத்தில் காட்டி விடுகிறார்கள். அங்கே வாராங்க வேலைக்காரர், என்ன செய்யணும் ஐயா, திராட்சரசம் குறைவுபட்டது, ஆண்டுடைய ஆலோசனை கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள், அதை மொண்டு பத்னி விசாரிப்புக்காரனிடத்தில் போங்கள். அவர் சொன்னபடியே, என்னடா என்னையா திராட்சரசம் கேட்டால் தண்ணீரை நிரப்ப சொல்லிடுறேன்னு ஒன்றும் சொல்லலை. அவர் சொன்ன ஆலோசனை அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க, தண்ணீரை நிரப்பினாங்க. அது ருசியுள்ள திராட்சரசமாய் மாறியது, அவர் கொடுத்த ஆலோசனை. அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனத்திலே கெனசரேத்து கடல் அருகே ஆண்டவர் போதகம் பண்ணுகிறார். அங்கே மீன் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கல. அப்போ சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று ஆலோசனை கொடுக்கிறார். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அதே மாதிரி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க வலைகளை போட்ட பொழுது ஏராள மீன்களை பிடித்தார்கள். அதே மாதிரி இன்னொரு ஆலோசனையை யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனங்களில் திபேரியா கடற்கரையிலே அவர் சொல்லுகிறார். அங்கேயும் அப்படிதான், வலையை வலப்புறமாக போடுங்கன்னு சொன்ன பொழுது ஏராள மீன்களை பிடிக்கிறார்கள். ஆலோசனை கர்த்தர். பிள்ளைகளுடைய உலக பிரகாரமான காரியங்கள் கூட அவர் அழகாக ஆலோசனை கொடுத்து உலக பிரகாரமான தேவைகளை கூட அழகாக சந்திக்கிற கர்த்தர். நம்ம செய்ய வேண்டிய ஒருத்தர் ஆலோசனை கேட்கிறோமா, அதுதான் முக்கியம். அடுத்த ஆலோசனை கேட்க வேண்டும். பாருங்க, நாகமான பாருங்க, அவன் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் அப்படி சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண ஒரு வேலைக்கார பெண் கொடுத்த ஆலோசனை. எங்களுடைய ஊர் தீர்க்கதரிசிட்ட போங்க, அவர் உங்கள் குஷ்டரோகத்தை சோமாக்குவார் சொன்ன உடனே கேட்டவன் போகிறான். ஒரு சின்ன வேலைக்கார பெண் சொன்ன ஆலோசனை கூட அவன் கீழ்ப்படுகிறான். அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு 7 தினம் யோர்தான மூழ்குன்னு சொல்லி ஆலோசனை கீழ்ப்படுகிறான். ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம், இந்த ஆலோசனை கேட்கணும், ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். கேட்டுட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுறக்கூடாது. ஆலோசனையும் கேட்கணும், அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் செய்யணும். அதே மாதிரி சிலருடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். வேதம் சொல்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனம் பாவிகளுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது. 2 நாளாகவும் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள், ஆண்டவருக்கு எதிரானவர்கள், ஆண்டவருடைய எதிரிகளுடைய ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது. லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், லேவியராகமும் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அஞ்சனம் பார்க்கிறவர்களிடம் குறி சொல்கிறவர்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடாது என்று நம்மை எச்சரிக்கிறது. 2 நாளாகவும் 10ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள், 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் அனுபவம் இல்லாதவர்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடாது என்று நம்மை எச்சரிக்கிறது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். வேத வசனங்கள் மூலம் அழகமாக பேசுவார், நம்முடைய உள்ளுணர்வின் மூலமாக பேசுவார், தேவ பிள்ளைகள் மூலமாக பேசுவார். ஏதாவது ஒரு விதத்திலே உங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் அவரிடத்திலே ஆலோசனை கேட்கிறீர்களா? அதுதான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் 3 விசை ஆண்டவரிடத்தில் நான் ஆலோசனை கேட்டு நான் பெற்று அது எனக்கு ஆசீர்வாதமானது இருந்ததை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சேவியர்ஸ் கல்லூரியிலே 1992-93 3 ஆண்டுகள் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தேன். அதற்கு பின்பு என்ன செய்ய? எனக்கு பல எண்ணங்கள். ஒரேடியாக 3 நேரம் உழைத்து பேரவா, பிஎட் படிக்கவா, எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிக்கவா, எம்சிஏ படிக்கவா, எம்பிஏ படிக்கவா என்று சொல்லி பல்வேறு எண்ணங்கள் என்னுடைய உள்ளத்தை வந்த பொழுது நான் அதற்கு முன்பதாக என்னுடைய கல்லூரியின் 1ஆம் ஆண்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்து மறு ஆண்டிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி இருந்தபடினாலே கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருந்தேன். திட்டமும் தெளிவுமாய் எம்சிஏ படிக்கும்படி கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். இந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தேன். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ கஷ்டம் என்றாலும் அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எம்சிஏ முடித்து 20 ஆண்டுகள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பேராசிரியர் பணியை செய்து துணை முதல்வர் பதவி பெற தேவன் உதவி செய்தார். இரண்டாவதாக ஒரு சூழ்நிலை,
கோயம்புத்தூரில் VLB ஜானகிமால் கல்லூரி என்ற கல்லூரியிலே நான் வேலை பார்த்து வந்தேன். பாளையங்கோட்டை ஜான்ஸ் கல்லூரியிலே எனக்கு வேலை கிடைத்தது. VLB ஜானகிமால் கல்லூரியிலே ஏராளம் கேரள மொழி மலையாள மொழி பேசக்கூடிய கேரள மாணவர்கள் படித்தார்கள், தமிழ் மாணவர்கள் படித்தார்கள். ஊழியத்திற்கான வாசல்கள் திறந்திருப்பதை நான் கண்டு கொண்டேன். ஆகவே ஜான்ஸ் கல்லூரி வேலையை ஒப்புக்கொள்வது எனக்கு நிறைய தயக்கம் இருந்தது. அன்று வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் தேவனிடத்திலே ஜெபித்தேன். ஆண்டவரே, VLB ஜானகிமால் கல்லூரி கோயம்புத்தூர் என்ற வேலையை தொடர்வதா அல்லது அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஜான்ஸ் கல்லூரியிலே வந்து வேலையை ஒப்புக்கொள்வதா என்று சொல்லி இரவு முழுவதும் ஜெபித்தோடு திரும்ப 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 ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆலோசனை, VLB ஜானகிமால் கல்லூரி கோயம்புத்தூர் வேலையை ரிசைன் செய்துவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக ஜான்ஸ் கல்லூரி பாளையங்கோட்டைக்கு சென்று வேலையை ஒப்புக்கொள் என்று எனக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். அதிலும் பல சிரமங்கள் மத்தியில் அதை நான் நிறைவேற்ற முடிந்தது. இருந்தாலும் இன்று வரை எனக்கு அது ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது. மூன்றாவதாக வேலைக்கு வந்த புதிதிலே நான் செய்த ஒரு மதியீனமான காரியம், நான் பாடத்தை ஸ்லோவாக நடத்திட்டேன். வேலைக்கு வந்த புதுசு பாடத்தை ஸ்லோவாக நடத்தேன். ஒரு பாடத்தில் 5 யூனிட் உண்டு. செமஸ்டர் முடிய போகிற நேரத்தில் 1.25 யூனிட் தான் முடிச்சிருக்கிறேன். பிள்ளைகள் தேர்வு எழுத வேண்டும், 5 யூனிட்லையும் தேர்வு எழுதணும். என்ன செய்ய, ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. நிச்சயமாக 5 யூனிட்டையும் முடிக்க முடியாது. நேரடியாக இந்த கல்லூரி ஜான்ஸ் கல்லூரி சாப்பலில் நான் முழங்கால படித்தேன். ஆண்டு இடத்துல மன்னிப்பு கேட்டேன். ஐயா, மதியமாக நான் சுலோவாக நடத்தி விட்டேன். 5 யூனிட் முடிக்க வேண்டிய இடத்துல 1.25 யூனிட் தான் முடிச்சிருக்கேன். என்ன செய்ய? இதையோடு இந்த நிலைமையில் என்னுடைய பிள்ளைகளை தேர்வு எழுத அனுப்பினால் அநேகர் ஃபெயில் ஆகி விடுவார்கள். நான் என்ன செய்ய? நான் செய்த மதியினத்தை பாவத்தை மன்னியும், எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டி ஜெபித்தேன். தேவன் என்னோடு பேசினான். நேரப்போ அவ்வளோ பழைய கொஸ்டின்ஸையும் எடு, அதை மாத்திரம் டீச் பண்ணேன், அதுக்கு மாத்திரம் நோட்ஸ் கொடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னான். அதே போல் பழைய கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்தேன், அதை மட்டும் டீச் பண்ணேன், அதுக்கு மட்டும் நோட்ஸ் கொடுத்தேன். எந்த கேள்வியை டீச் பண்ணணும், எந்த கேள்விக்கு நோட்ஸ் கொடுத்தனோ அது மட்டும்தான் வந்துருந்துச்சு. தேவன் என்னை ஒரு விஷயம் காப்பாற்றினார், அவருடைய ஆலோசனையும் கொடுத்து. என்ன காரியனாலும் சரி, நீங்கள் இடத்துல ஆலோசனை கேட்டால் அவர் கொடுக்க ரெடியாக இருக்கார். நீங்கள் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? அவர்கிட்ட கேட்டுட்டு இதுக்கு கீழ்ப்படிய ரெடியாக இருக்கீங்களா? நிச்சயமாக ஒரு ஆலோசனை கொடுப்பார், நிச்சயமாக ஒரு ஆலோசனை கொடுப்பார். பல பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸில் பெரிய கன்சல்டன்ஸ் என்று இருப்பார்கள். கோடிக்கணக்கான ரூபாயை வாங்கி கொண்டு ஆலோசனைகள் கொடுப்பார்கள். ஆனால் ஒரு பைசா ஃபீஸ் வாங்காமல் இலவசமாக நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதை கேட்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆலோசனை கேட்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அவர் கொடுக்குற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய ஆயத்தம் உள்ளவராக இருக்கோமா? ஒரு தகப்பனுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்த மகனுடைய வாழ்வின் சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டிலே சிறு பையன் விளையாடி கொண்டிருந்தான். வீட்டிற்கு முன்பதாக ஒரு மரம் இருந்தது. அப்பா பையன் விளையாடுவதை பார்த்து கொண்டே இருந்தார். திடீரென்று, மகனே நீ அப்படியே படுத்துக்கொள் என்று அப்பா ஆலோசனை கொடுத்தார். மகனுக்கு என்னடா, அப்பா மண் தரையில் புது ட்ரெஸ் போட்டிருக்குன்னு படுக்க சொல்கிறாரு. படுத்தாண்டாலும் அவருடைய ஆலோசனை கீழ்ப்படி அப்படியே படுத்தான். அப்படியே ஊர்ந்து 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 என்னை நோக்கி வா என்று சொன்னார். பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்பா கையை வச்சு ஊர்ந்துக்கிட்டு இந்த மண் தரையில் ஊர்ந்து வர சொல்லிங்களே, கையெல்லாம் அழுக்காயிருவேன், மண்ணு கையை அழுத்தி அழுத்தி கையெல்லாம் வலிக்குமே, அப்பா ஏன் இப்படி வர சொல்கிறாங்க? ஆனால் அப்பா சொன்ன கீழ்ப்படிஞ்சான். அப்படியே படுத்து கொண்டவன் அப்படியே கையை ஊனி 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 ஊர்ந்து 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 தந்தையை நோக்கி வந்தான். பார்த்தால் ஒரு கொடிய பாம்பு அந்த மரத்திலே தொங்கி கொண்டிருந்தது. தகப்பனுடைய ஆலோசனைக்கு மகன் கீழ்ப்படியாவிட்டால், அந்த பாம்பு கீழ்ப்படியாது இருந்திருந்தால் அந்த பாம்பு அந்த மகனை கொத்தி இருக்கும். அந்த பாம்புக்கு அந்த மகன் பலியாகி இருப்பான். ஆனால் தகப்பனுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்தான். தகப்பன் அந்த மகனை காப்பாற்றினான். கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, அநேக நேரங்களில் எங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. சரியான நேரத்திலே யாராகிலும் எனக்கு ஆலோசனை கொடுத்திருந்தால் நான் இந்த ஆபத்திலே சிக்கியிருக்க மாட்டேனே, இந்த கண்ணியிலே மாட்டியிருக்க மாட்டேனே, இந்த பாடுகளிலே நான் அவதிப்பட்டிருக்க மாட்டேனே என்றெல்லாம் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம் ராஜா. ஆனால் நீர் எப்பொழுது எந்த நேரம் கேட்டாலும்
இலவசமாக எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறீர். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்ன காரியத்திலே ஆலோசனை தேவையோ அந்த காரியத்திலே அவர்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே, இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரங்களிலும் பாய்ந்து வியாதிப்பட்ட சரீரங்களை தொடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் வேதனைகளும் சரீர உபத்திரவங்களும் சரீர பாடுகளும் இதை பார்ப்பனுடைய சரங்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus. Be healed in the all powerful name of Jesus. Be healed in the sweet name of Jesus. ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுங்க. கழுத்து பகுதியிலே தாங்குனா வலியினால் அவதிப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கழுத்து பகுதி வலிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். வயிற்று வலி தாங்குனா வயிற்று வலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூட்டு வலிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தாங்க முடியாத பல்வலிகள் பற்களில் உள்ள ஒரு ப்ராப்ளம்ஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாங்கோனா தலைவலிகள் மைக்ரேன் ஒற்றை தலைவலிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். மார்னிங் சிக்னஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. நன்றி இயேசு சுவாமி. குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரும். திருமணம் என்னும் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பெறப்படுகிறவராகி நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்கப்படுகிறவராகி நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். அடுத்த வருடம் இதே நேரிலே அவருடைய கரங்களில் அற்புத குழந்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொண்டை பகுதியிலே வலி தாங்காமல் துடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கருத்திலே தருவேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே தொண்டை வலிகள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை காக்கிறவர் உறங்கா, உந்தன் காலை தள்ளாட ஒட்டா, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உன்னை காக்கிறவர் உறங்கா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரவும் பகலும் உறங்காது காக்கிற எங்கள் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒரு விசை தொடுங்க, ஒரு விசை தொடுங்க. ஒருவேளை ஒரு வாடகை வீட்டில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், அவர்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒரு வாடகை வீட்டில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், அவர்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வதிங்க. நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களை அற்புதங்களை பெற்றிருப்பீர்களானால் மறவாமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு வல்லமுள்ள சாட்சியராக விளங்க அது ஏதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.